மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு தோசை ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் மரவள்ளிக்கிழங்க நல்லா இந்த மாதிரி தோல் சீவிட்டு ஸ்க்ராப்பரில் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், உப்பு, சோம்பு 2 ஸ்பூன், அதோட நம்ம துருவி வச்ச மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சுக்கலாம். தோசை கல்லை வச்சு தோசை ஊற்ற வேண்டியதுதான். நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.